வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மாநில அரசியலில் கால் பதிக்க கனிமொழி அவர்கள் திட்டம் போட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக வயது மூப்பின் காரணமாக துணை முதல்வராக யாரை நியமிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கட்சியிலிருந்து அடுத்தபடியாக மூத்த அமைச்சரை நியமிக்கலாமா, தனது மகனை நியமிக்கலாமா, அப்படி நியமிக்கப்பட்டால் தனது மகனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ற அனைத்தையும் ஆலோசனை செய்து வரக்கூடிய நிலையில் தனது தங்கை கனிமொழி அவர்கள் மாநில அரசில் இருந்தால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமையும். தற்பொழுது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் மக்கள் மத்தியில் பெயர் வார்ந்த அரசியல்வாதியாகவும் இருக்கிறார். ஆனால் கட்சிக்குள் நிச்சயமாக வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்கிறது. வாரிசு அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் திமுகவில் பலரும் எதிர்ப்புகளை மறைமுகமாக தெரிவித்து வந்த செய்திகள் தற்பொழுது வெளியானதன் காரணமாகத்தான் அமைச்சரவை மாற்றம் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. 2026 ஆட்சியை கைப்பற்றுமே ஆனால் நிச்சயமாக தூத்துக்குடி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு களத்தில் இறங்குவார் என்றும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மாநில அரசோ அல்லது மத்திய ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில்தான் என்று கனிமொழி அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் உதயநிதியை பாதுகாப்பதற்காக இந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஒரு முறை தனது மகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய வகையில், அதாவது குடும்ப அரசியலை வழியாக பின்பற்ற வேண்டும், மூத்த அமைச்சர்களோ பிற கட்சி நிர்வாகிகளோ திமுகவை சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக கனிமொழி அவர்கள் எம்பி பதவியிலிருந்து தற்பொழுது மாநில அரசிற்கு வரப்போவதாகவும் இதனால் பழைய வழக்குகள் அனைத்தையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் நட்புறவாக இருந்து வருவதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திமுகவில் எப்போ வேண்டுமானாலும் முதுகில் குத்தக்கூடும். இந்த சூழ்நிலையில்தான் முதலில் கனிமொழி மீது இருக்கக்கூடிய வழக்கை முடித்துவிட்டு மாநில அரசை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதாக சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவர் கூறும் பொழுது நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கனிமொழி அவர்கள் மாநில அரசிற்கு வந்தால் அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.